கிரைசிஸ் வரும்போது அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதாப்பா பெரிய கட்சி. அந்த எம்ஜிஆரின் வரலாறு புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் அந்த நெருக்கடி நிலையில் கட்சிக்கு அவ்வளோ இடையூறுகள் வர வர அங்கெல்லாம் போராட்டம் நடத்தி கருணாநிதி அதுலேருந்து எந்திரிக்கிறாராம். பிடிச்ச எல்லாரையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க, எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகுது, வழக்கு நடத்த நிதி கொடுங்கள்னு வீடு வீடாக போய் அதை ஒரு பிரச்சாரம். பாதி பேருக்கு மிஸ்ஸால் இருக்கிறான்ப்பா. சாதா வழக்கு இல்லை, குண்டாஸ் மாதிரி. அது என்னைக்கு ரிலீஸ்னே தெரியாது, பயந்து ஓடுறாங்க. மகன் ஜெயிலில் இருக்கான். இந்திரா காந்தி ஹிட்லர் மாதிரி வர்ணிச்சு முரசொலியில் காட்டுநூறு எழுதிட்டு இருந்தார் அந்த ஆள். அதனால தான் லீடரு. நீங்கள் வெளியில் வர்றதுக்கே 30 நாள் ஆச்சு. உங்களை நம்பி எப்படி வருவாங்க? அதிமுக நெருக்கடிகளை சந்திச்ச இயக்கம்தான். தொண்டர்கள் மேலே பூரா எம்ஜிஆர் மதுரையில் ஏதோ நடந்த ஒரு மாநாட்டில், அதிமுக மாநாடு, எல்லாரும் கத்தி வச்சுக்கன்றார். ஏய் என்ன வச்சுக்கங்க கத்தி, திமுககாரன் தாக்குவான், சீப் பிடிச்சிட்டு. அப்படி தான் அதிமுக வளர்த்து இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு கட்சி தலைவர் திமுககாரன் அடிப்பான், கத்தி வச்சுக்கங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே 2 பேருக்குள்ள மோதல். இதனால தான் அதிமுககாரன் திமுக இருக்கிறான், புரியுதா? அப்படி போராடி வந்தவங்க அவங்க 2 ரோட் ஷோ நடத்திட்டு நீங்கள் நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க.